நாலாம் முத்திரை. அவர் 4ஆம் முத்திரையை உடைத்தபோது 4ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காற்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. ஆட்டுக்குட்டியானவர் 4ஆம் முத்திரையை உடைக்கிறார். அப்போது 4ஆம் ஜீவனானது யோவானிடம், நீ வந்து பார் என்று சொல்லிற்று. யோவான் அந்த சத்தத்தை கேட்டபோது அங்கு வந்து பார்க்கிறார். அங்கு மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை காண்கிறார். அதன் மேல் ஒருவன் ஏறியிருக்கிறான். அவனுக்கு மரணம் என்று பெயர். அவன் மகா பயங்கரங்களுக்கு ராஜாவாய் இருக்கிறான். பாதாளம் அவன் பின்னால் செல்லுகிறது. அதிபயங்கரமான ராஜாவுக்கு இவர்கள் வேலைக்காரராய் இருக்கிறார்கள். பொதுவாக ஒரு நியாய தீர்ப்புக்கும் அடுத்த நியாய தீர்ப்புக்கும் இயல்பாகவே ஒரு தொடர்பு இருக்கும். யுத்தம் வரும்போது பேரழிவு வரும், பஞ்சம் உண்டாகும். ஜனங்கள் புசிப்பதற்கு போஜனம் இருக்காது. பஞ்சம் கொடிதாகும் போது கொள்ளை நோயும் சாவும் வரும். கர்த்தர் துன்மார்க்கருக்கு விரோதமாக எச்சரிப்பின் வார்த்தைகளை சொல்லுகிறார். அதே கர்த்தர் நீதிமான்களுக்கு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களையும் சொல்லுகிறார். மனு புத்திரராகிய நாம் கர்த்தருடைய எச்சரிப்பின் வார்த்தைகளையும் கேட்க வேண்டும். அவருடைய ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களின் வார்த்தைகளையும் கேட்க வேண்டும். ஆட்டுக்குட்டியானவர் இதுவரையிலும் 4 முத்திரைகளை உடைத்திருக்கிறார். யுத்தம், பஞ்சம், சாவு ஆகிய நியாய தீர்ப்புகள் இதுவரையிலும் உண்டாயிற்று. இப்போது தேவனுடைய புதிய நியாய தீர்ப்பாக பூமியின் துஷ்ட மிருகங்கள் வந்திருக்கிறது. உலகத்தில் பட்டயமும் பஞ்சமும் சாவும் தாராளமாய் வரும்போது ஏராளமான ஜனங்கள் இவற்றில் சிக்கி செத்து போவார்கள். இவற்றிற்கு தப்பி உயிரோடு இருக்கிறவர்கள் கொஞ்சம் பேராகவே இருப்பார்கள். எண்ணிக்கையில் குறைவானவர்களை அழித்து போடுவது மிகவும் எளிது. இவர்களை அழிக்கக்கூடிய அதிகாரம் பூமியின் துஷ்ட மிருகங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பூமியின் காற்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் இந்த துஷ்ட மிருகங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பூமியின் துஷ்ட மிருகங்கள் என்னும் வார்த்தை மிருக குணமுள்ள மனுஷரையும் துன்மார்க்க குணமுள்ள மனுஷரையும் கொடூர குணமுள்ள மனுஷரையும் குறிக்கும் என்று வேத பண்டிதர்களில் சிலர் கருத்து சொல்லுகிறார்கள். யோவான் மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டார். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. இந்த வசனத்தில் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் ஆழ்தத்துவ பண்பு கொடுக்கப்படுகிறது. முதல் 3 முத்திரைகள் உடைக்கப்பட்ட போது குதிரையின் மீது ஏறி வந்தவர்களை அடையாளம் கண்டுபிடிப்பது கடினமாக இருக்கிறது. ஆனால் 4ஆம் முத்திரை உடைக்கப்பட்ட பின்பு வருகிறவர்களின் பெயர்கள் மரணம், பாதாளம் என்று வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. மகா உபத்திரவம் உலகம் முழுவதிலும் ஏற்படாமல் பூமியின் காற்பங்கில் மட்டும் உண்டாயிற்று. முதல் 4 முத்திரைகளும் பூமியின் காற்பங்கில் உள்ளவர்களுக்கே உரியது. வெளிப்படுத்தின விசேஷம் 6, 9, 10, 11 ஆகிய வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் இரத்த சாட்சியாக மரித்த பரிசுத்தவான்கள் ரோம பேரரசிற்கு உட்பட்டவர்கள். அங்கு வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரத்தில் கூறப்பட்டிருக்கும் மகா வேசியானவள் 10 ராஜாக்களை ஆளுகை செய்தாள். வெளிப்படுத்தின விசேஷம் 7, 1 முதல் 8 வரை உள்ள வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் 1,44,000 யூதர்கள் பாலஸ்தீனாவில் உள்ள இஸ்ரவேலில் இருந்து முத்திரையிடப்பட்டவர்கள். ஸ்திரியானவள் என்பது இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கும். இவள் ஆண் பிள்ளையை பெற்றாள். இந்த தீர்க்க தரிசனம் பாலஸ்தீன தேசத்தை மையமாக கொண்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 7, 9 முதல் 17 வரை உள்ள வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் மகா உபத்திரவ காலத்து பரிசுத்தவான்களின் இரத்த சாட்சி மரணம் மகா உபத்திரவம் உண்டாகும் தேசத்தில் மட்டுமே நடைபெறும். வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரத்தை ஒரு சில வேத பண்டிதர்கள் ஆராய்ந்து பார்த்து பழைய ரோம பேரரசின் பகுதியில் மகா உபத்திரவ காலம் உண்டாகும் என்று வியாக்கியானம் கூறுகிறார்கள். 1, 2, 3, 4 ஆகிய எக்காலங்கள் பூமியின் 1/3 ஒரு பங்கிற்கு உரியவை. முதலாவது எக்காலத்தினால் மனுஷரில் 1/3 ஒரு பங்கு கொல்லப்பட்டார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 11, 1 முதல் 13 வரை
வெளிப்படுத்தின விசேஷம் 12:1 முதல் 17 வரை உள்ள வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் உபத்திரவங்களில் எருசலேமும் இஸ்ரவேலும் பாதிக்கப்பட்டிருந்தன. அந்திகிறிஸ்துவின் ஆளுகை 10 ராஜ்யங்களின் மீது மட்டுமே இருக்கும். இது பழைய ரோம பேரரசின் ஒரு பகுதி என்று ஒரு சில வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 14:8 முதல் 20 வரை உள்ள வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் நிகழ்ச்சிகள் பாபிலோன் மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்கள், இரத்த சாட்சியாக மரித்தவர்கள், பாலஸ்தீனத்தில் உள்ள அர்மகதோன் ஆகியவற்றோடு தொடர்புடையவை. கலசத்தின் நியாய தீர்ப்புகள் அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு மட்டுமே உரியது. இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட ஸ்தலத்திற்கே தமது 2வது வருகையின் போது முதலாவது வருவார். இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கிறார் என்பதை உலகத்தின் ஜாதிகள் தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே அவர் எருசலேமில் ஆட்சி செய்து கொண்டிருப்பார். பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் காற்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. முதல் 2 முத்திரையில் யுத்தங்களும், 3வது முத்திரையில் பஞ்சமும், 4வது முத்திரையில் மரணமும் பாதாளமும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல் 4 முத்திரைகளினால் பூமியில் யுத்தங்களும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும் போது ஏராளமானோர் மடிந்து போவார்கள். அவர்களுடைய சரீரங்களை புசிப்பதற்காக துஷ்ட மிருகங்கள் அங்கு கூடி வரும்.